திமுக அரசின் மீது இட்டுக்கட்டி களங்கம் சுமத்த நினைக்கும் அதிமுகவின் கட்டுக்கதை கண்டன அறிக்கைகளை மக்கள் நம்பப்போவதில்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், வணக்கம். தற்போது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர் குறிப்பிட்டு பதிலடி கொடுத்திருக்கார்? திமுக அரசு மீது இட்டுக்கட்டி களங்கம் சுமத்த நினைக்கும் அதிமுகவின் கட்டுக்கதை கண்டன அறிக்கைகளை மக்கள் ஒருபோதும் நம்ப போவது என்று திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் பொதுக்குழுவை கூட்டுவிட்டோமே தீர்மானத்திற்கு என்ன செய்வது, எங்கே போவது என குறைந்து இழந்து வரும் திமுக அரசு மீது ஏதாவது சொல்லி பழி போடுவது என தெரியாமல் இட்டுக்கட்டிய பொய்களை எழுதி நிரப்பி கண்டன தீர்மானம் என கதை கட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் கூட சரிவர செஞ்ச புயலால் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இடங்களில் அதிக கனமழை பெய்த போதும் அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு மக்களுக்கு பெரும் சேதம் ஏற்படாமல் அரசு தடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், பெஞ்சை புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த பொதுக்குழு ஒன்றை கூட்டி அதன் மூலம் இது ஏன் சொல்ல வேண்டும் என்றும் அடிப்படையில் மத்திய அரசு கொண்டு வந்த நிறைவேற்றிய மத்திய அரசுடைய தனித்து ஏலமிடும் அதிகார சட்ட திருத்த இந்த கூறியதை புகழ்ந்து பாடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த மதுரை மாவட்டத்தில் உள்ள 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் மதுரை மேலூர் பகுதியில் இலவேக்காடு இரவோடு இரவாக ஆய்வின் அடிப்படையில் தான் அங்கு டெக்சன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ஏலம் விடப்பட்டது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். தற்போது திருச்சி இந்த அதாவது அடிமை அதிமுக ஆட்சியில் இருள் சூழ்ந்து கிடந்த தமிழ்நாடு திராவிட இருந்த போது திராவிட மாடல் நல்லாட்சியுடன் ஒளி வீசி பட்டொலி வீசி பறந்து வருகிறது என்றும் தமிழ்நாடு மக்களின் நலனையே முக்கியம் என தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான சிறப்பாக ஆட்சி நடத்தி வரும் திராவிட மாடல் ஆட்சி மீது அள்ளி அதிமுகவுடைய கண்திரிப்பு கண்டனங்களை தமிழ்நாடு மக்கள் துணியும் நம்ப போவதில்லை என்றும் திமுகவுடைய அமைப்பு செயலாளர் தற்போது அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரி கார்த்திக்.